கோபத்தில் எம் ஆர் ராதாவை பழிவாங்கிய இயக்குனர். 1.5 வருடங்கள் படுக்கையில் கிடந்த நடிகவேல். இயக்குனர்களை எம் ஆர் ராதா மதிக்காமல் போனதற்கான காரணம் என்ன என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். சிறு வயதிலேயே நாடகத்தில் நடிக்க துவங்கியவர் எம் ஆர் ராதா. பல நாடக கம்பெனிகளிலும் வேலை பார்த்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் ரசிகர்களிடம் பிரபலமான நாடக நடிகராகவும் எம் ஆர் ராதா மாறினார். பொதுவாக சினிமாவின் ஆரம்ப காலகட்டத்தில் நடிகர்கள் இயக்குனர்கள் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்களோ அதை அப்படியே கேட்டு நடிப்பார்கள். ஆனால் அதே நடிகர் சினிமாவில் வளர்ந்த பின் இயக்குனர் சொல்வதை கேட்காமல் தனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை அப்படியே நடிக்க துவங்கி விடுவார்கள். அதுவே ஒரு கட்டத்தில் ரசிகர்களுக்கும் பிடித்து போய் அந்த திரைப்படம் ஓடிவிட்டால் இயக்குனர்களும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் சினிமாவில் எழுதப்படாத ஒரு சட்டமாக இருந்து வருகிறது. நடிகவேல் எம் ஆர் ராதாவும் அப்படித்தான். பெரிய நடிகராக மாறிய பின் இயக்குனர்கள் சொல்வதையெல்லாம் கேட்க மாட்டார். அந்த காட்சிக்கு எப்படி நடிக்க வேண்டும் என தனக்கு தோன்றுகிறதோ அப்படி நடிப்பார். அவர் ஏன் இயக்குனர்களை மதிக்காமல் போனார் என்பதற்கு பின்னால் ஒரு கதை இருக்கிறது. அது என்ன கதை என்றால், நாடகங்களில் நடித்து வந்த எம் ஆர் ராதாவுக்கு 1937ஆம் வருடம் ராஜசேகரன் என்கின்ற திரைப்படத்தில் வில்லனாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த திரைப்படத்தில் ER சகாதேவன் என்பவர் ஹீரோவாக நடித்தார். இந்த திரைப்படத்தை இயக்குனர் R பிரகாஷ் என்பவர் இயக்கினார். R பிரகாஷ் என்பவர் அமெரிக்காவில் திரைப்பட இயக்கம் பற்றி படித்துவிட்டு வந்த இளைஞர். இந்த நிலையில் ஒரு நாள் படப்பிடிப்பில் ஹீரோ சகாதேவனுக்கு எப்படி நடிக்க வேண்டும் என எம் ஆர் ராதா சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார். அப்போது இதை பார்த்து கோபமடைந்த இயக்குனர் பிரகாஷ் எம் ஆர் ராதாவிடம், நான் இயக்குனரா நீ இயக்குனரா என கேட்க, அதற்கு எம் ஆர் ராதாவோ சிரித்தபடியே, நீங்கள்தான் இயக்குனர், அதில் உங்களுக்கென்ன சந்தேகம் என பதில் சொல்ல, அப்படியா, உன்னை பார்த்து கொள்கிறேன் என இயக்குனர் பிரகாஷ் சொல்லியிருக்கிறார். இந்த கோபத்தை மனதில் வைத்து கொண்டு சென்ற இயக்குனர் பிரகாஷ் அடுத்த நாள் படப்பிடிப்பு துவங்கியதும் எம் ஆர் ராதாவை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து எம் ஆர் ராதாவை அழைத்த இயக்குனர் பிரகாஷ் 3வது மாடியிலிருந்து கீழே நிற்கும் குதிரை மீது குதித்து குதிரையை ஓட்டிச் செல்ல வேண்டும், அது உன்னால் முடியுமா என கேட்டிருக்கிறார் இயக்குனர் பிரகாஷ். எம் ஆர் ராதாவிடம் யாராவது உன்னால் முடியுமா என கேட்டுவிட்டால் அதை அப்படியே செய்து காட்டக்கூடியவர்தான் எம் ஆர் ராதா. இந்த நிலையில் இயக்குனர் பிரகாஷ் ஆக்ஷன் என சொன்னதும் அவர் சொன்னது போலவே 3வது மாடியிலிருந்து குதிரை மீது குதித்து அதை ஓட்டிச் சென்றார் எம் ஆர் ராதா. ஆனால் காட்சி சரியாக வரவில்லை. இன்னொரு முறை குதி என இயக்குனர் பிரகாஷ் சொல்ல, அப்பொழுது எம் ஆர் ராதாவுக்கு நன்றாக புரிந்து போனது, நம்மை பழிவாங்கத்தான் இயக்குனர் பிரகாஷ் இப்படி செய்கிறார் என்று. ஆனாலும் மீண்டும் சரியாக நடித்து உன் மூக்கை உடைக்கிறேன் என நினைத்து மீண்டும் குதித்தார் எம் ஆர் ராதா. இந்த முறை குதிரை கொஞ்சம் விலகிவிட்டதால் கீழே விழுந்தார் எம் ஆர் ராதா. காலில் பெரிய காயமாகி மயக்கமடைந்தார். கண்முழித்து பார்க்கும்போது எம் ஆர் ராதா மருத்துவமனையில் இருந்தார். காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தது. 1.5 வருடம் எந்த படத்திலும் அவர் நடிக்கவில்லை. இது பற்றி ஒருமுறை பேசிய எம் ஆர் ராதா, அந்த சம்பவத்திற்கு பின் இயக்குனர் பிரகாஷை நானும் சந்திக்கவில்லை, அவரும் என்னை சந்திக்கவில்லை. அந்த சம்பவம் என் ஆழ் மனதில் பதிந்து போனது. நான் இயக்குனர்களை மதிக்காமல் போனதற்கு அந்த சம்பவமே முக்கிய காரணம் என வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் நடிகவேல் எம் ஆர் ராதா என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்கள் இயக்குனர்களை மதிக்காமல் போனதற்கான காரணம் என்ன என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.